நான் கேக்குறேன், இந்த பக்கத்துல சிப்காட் இருக்குல்ல, தடங்கம், அப்புறம் அதியமான் கோட்டை, இது ஏரியால சிப்காட்டுக்கு இடம் எடுத்தாங்கல்ல, எத்தனை வருஷம் ஆகுது? எவ்வளவு வருஷம் ஆகுது? ஒரு சிப்காட்டுக்கு எத்தனை திறப்பு விழாங்க பண்ணுவீங்க? 2021 திறப்பு விழா செய்தீங்க, ஓகே. 2024 நடக்காத சிப்காட்டுக்கு இன்னொரு திறப்பு விழா ஆகஸ்ட் 17 பண்ணிருக்காங்க. 2024 26 வந்துருச்சு. இன்னும் அந்த சிப்காட்ல ஒரு ஃபேக்டரி இருக்கா? ஒரே ஒரு ஃபேக்டரி சிப்காட் வளாகத்துல ஒரு ஃபேக்டரி வந்ததாமா? ஏதாவது ஒரு வெளிநாட்டு ஃபேக்டரி, உள்நாட்டு ஃபேக்டரி, ஏதாவது ஒரு தொழிற்சாலை, ஒரு பெண்களுக்கு வேலை, ஆண்களுக்கு வேலை, ஒண்ணுமே கிடையாது. 1700 ஏக்கருக்கு மேல சிப்காட்டுக்கு இடம் எடுத்திருக்காங்க. அந்த 1700 ஏக்கர்ல 1180 ஏக்கர் கிட்டத்தட்ட தரிசு நிலம். அதனாலதான் நம்ம அதுக்கு ஒத்துக்கிட்டது. ஒரு தொழிற்சாலை கண்டிப்பா வேணும். ஒரு நீங்க இருக்கீங்க, இந்த பசங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, இவங்க படிச்ச பசங்களுக்கு வேலை வேணும், ஒரு தொழிற்சாலைக்கு போகணும், இருக்கணும். அதற்காக தான் சிப்காட் நல்லதுன்னு சொல்றோம். ஆனா அதே சிப்காட்டை விளை நிலங்களை எடுத்து செய்யறதுதான் தப்பு. விளை நிலங்கள்னா என்ன? 3 போகம் விளையக்கூடிய பூமி, பொன் விளையும் பூமின்னு சொல்றோம். பிறகு அந்த நிலங்களை அபகரிச்சு சிப்காட்டு கொடுக்கவே கூடாது, தப்பு. இதைதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நெய்வேலியில் செய்யறாங்க, கடலூர்ல செய்யறாங்க, ஸ்ரீபெரும்புதூர்ல செய்யறாங்க, திருவண்ணாமலையில செய்யறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் போராடி தடுத்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். ஏன்னா விளை நிலங்களை எடுக்க கூடாது, நல்ல 3 போக விளையிற நிலங்களை எடுத்து ஒரு வெளிநாட்டு ஃபேக்டரி கொடுக்கறது என்ன நியாயம்? அந்த வெளியூர்ல இருந்து ஃபேக்டரி வைக்கிறாங்க பாருங்க, அவங்க அந்த விளை நிலங்களை கொடுத்த விவசாயி பசங்களுக்கு எல்லாம் வேலையே தரமாட்டாங்க, வேலையே கொடுக்க மாட்டாங்க. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா, உனக்கு ஹிந்தி தெரியுமா, உனக்கு இந்த டெக்னிக்கலா நீ வேலை செய்வியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு வேலையே தரமாட்டாங்க. ஆனா அவங்க நிலத்தை மட்டும் அடிமாட்டு விலைக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த விவசாய மக்களை ஏமாற்றி விடுகிறார்கள். ஒரே ராத்திரி வண்டியில இந்த நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு வண்டியில ஏத்தி அப்படியே கொண்டு போய் வேற ஊர்ல விட்டுறாங்க. இதுதான் அவங்க செய்யறாங்க. அதனாலதான் சிப்காட் என்பது வந்தால், தொழில்பேட்டை என்பது வந்தால் அது தரிசு நிலங்களில் தான் வர வேண்டும். ஒரு விவசாய நிலங்கள்ல வரக்கூடாது என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியா போராடிட்டு இருக்கிறோம். தர்மபுரியில அதை வைத்துதான் இந்த பகுதியில் என்ன பண்ணாங்க, அப்ப இருக்கக்கூடிய கலெக்டர் அந்த அம்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அமுதா அம்மா இருந்தாங்க. அவங்க 1100 ஏக்கர் தரிசு நிலங்களும் மிச்சம் 550 ஏக்கர் பட்டா நிலம். ஆனா பட்டா நிலமாக இருந்தாலும் அது விவசாய நிலம் அல்ல, அது விவசாயம் வேளாண் நிலம் இல்லாத நிலங்களை, பட்டா நிலம், அதையும் எடுத்து அதுக்காக தொழிற்பேட்டை போட்டாங்க. ஆனா இன்னி வரைக்கும் ஒரு தொழிற்சாலை வரல, இன்னி வரைக்கும் ஒரு தொழிற்சாலை. ஒரு வேலைன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். நீங்க விவசாயத்துக்கும் இங்க முக்கியத்துவம் கொடுக்கல, தொழிற்சாலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. என்னத்துக்கு தான் இங்க முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னா, டாஸ்மாக் தரப்பதும் சந்து கடை தரப்பதுக்கு தான் இங்க முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. தர்மபுரி என்றாலே கடைசி மாவட்டம். எதுல? பொருளாதார வளர்ச்சியில கடைசியாக இருக்கிறது என்ன மாவட்டம் பாத்தீங்கன்னா தர்மபுரியா. அதாவது பொருளாதார வளர்ச்சியே கிடையாது. மற்ற மாவட்டத்தில் 20% வளர்ச்சி என்றால் தர்மபுரியில 8% வளர்ச்சி. அந்த மாதிரி அவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க.